பொதுவா நாய் பூனை மாதிரியான விலங்குகளை தான் நிறைய பேர் பெட் அனிமலா, அதாவது செல்ல பிராணிகளை வளர்த்து வருவாங்க. ஆனா நாய் பூனை தவிர கொஞ்சம் வித்தியாசமான அனிமல்ஸை பெட்டா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க வளர்த்த அந்த பெட் அனிமலாலேயே கொடூரமா தாக்கப்பட்டு இறந்து போன சில மோசமான உண்மை சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோல பார்க்க போற எல்லாமே உண்மை நிகழ்வுகளை தான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிற விதமா தான் இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஹிப்போபொட்டாமஸ் அட்டாக். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மேரியோ செல்ஸ் அப்படின்ற இவருக்கு யாருமே வச்சிருக்காத ரொம்பவே வித்தியாசமான ஒரு பெட் அனிமலை வளர்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக இவர் பல நாட்களா யோசிச்சு ஒரு நீரிய யானை குட்டியை எடுத்துட்டு வந்து பெட் அனிமலை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல அந்த குட்டி ரொம்பவே சின்னதா கியூட்டா இருந்திருக்கு. அவர் அதுக்கு தினமும் உணவு கொடுத்து ரொம்பவே பாதுகாப்பா பாசமா வளர்த்து வந்திருக்காரு. அதனால அந்த நீர் யானையும் அவருக்கு ஒரு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. அவரும் அந்த நீர் யானையும் ஜாலியா விளையாடுற மாதிரியான நிறைய வீடியோஸ் கூட இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. இதனால மேரியோஸ் உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸும் ஆனாரு. பொதுவா நீர் யானைகள் பார்க்க சாதாரணமா இருந்தாலும் ஒரு தாவர உண்ணியாவே இருந்தாலும் உலகிலேயே மிகவும் ஆபத்தான உயிரினங்கள்ல ஒன்னாதான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆப்பிரிக்கால மட்டுமே நீர் யானைகளின் தாக்குதலால 100க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் தான் மேரியோஸ் அந்த நீர் யானையை வளர்த்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா இதை தான் குட்டியில இருந்தே வளர்க்கறதால இது தன்னை ஒருபோதும் காயப்படுத்தாது அப்படின்னு அவர் நம்பி இருக்காரு. ஒரு இன்டர்வியூல கூட அந்த நீர் யானையை தான் சொந்த குழந்தை போலவே வளர்த்துட்டு இருக்கிறதாவும் பெருமையா சொல்லியிருக்காரு. காலம் போக போக அந்த நீர் யானை மிகப்பெரிய அளவுல வளர்ந்தது. அதோட எடை கிட்டத்தட்ட 1000 கிலோவுக்கு மேல இருந்தது. 2011ஆம் ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு கொடூர சம்பவம் நடக்குது. மேரியோ செல்ஸோட வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றின் அறையில இறந்த நிலையில அவரோட உடல் மிதந்துகிட்டு இருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ரொம்பவே நம்பிக்கையா வளர்த்து வந்த அந்த நீர் யானை அவரை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் கொடூரமா தாக்கி கொன்னெடுக்கு. பிளாக் மாம்பா அட்டாக். அமெரிக்காவோட நியூயார்க் மாகாணத்தை சேர்ந்த 56 வயதான இவங்களோட பேர் தான் அலிட்டா. பொதுவா எல்லாரும் பாம்புகளை பார்த்தாலே பயப்படுவாங்கல்ல. ஆனா இவங்க விதவிதமான பாம்புகளை கொண்டு வந்து அவங்க வீட்டுல வச்சு வளர்க்கறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. அப்படி அலிட்டா அவங்க வீட்டிலேயே 70க்கும் மேற்பட்ட பாம்புகளை வளர்த்து வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாம்பையும் கவனமா பராமரிச்சு தினமும் அதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றத ஒரு ஹாபியாவே வச்சிருந்திருக்காங்க. அப்படியே அவங்க வளர்த்து வந்த பாம்புகள்லயே ரொம்பவே ஆபத்தான ஒண்ணுதான் உலகிலேயே மிக கொடிய விஷம் கொண்டதா கருதப்படுற பிளாக் மாம்பா. இந்த பாம்போட கடிய கிஸ் ஆஃப் டெத்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த பாம்பு ஒருத்தவங்களை கடிச்சா அவங்க உயிர் பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம். மேலும் கிங் கோப்ராக்கு அடுத்தபடியா அதிக நீளமா வளரக்கூடிய இந்த பாம்பு அதிவேகமா நகர்றதுலயும் பயங்கரமா தாக்குறதுலயும் தான் ரொம்பவே பேர் போனது. இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு பாம்பையும் ஹலிட்டா ஒரு செல்லமான பெட் அனிமலா அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்த்து வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஹலிட்டாவோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பெரிய கவலையா இருந்தது. பலமுறை இது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லி அவங்க எச்சரிக்கையும் செஞ்சிருக்காங்க. ஆனா ஹலிட்டா பாம்புகள் மேல இருந்த ஆர்வத்துல அவங்க சொல்ற எதையுமே காதலே வாங்கிக்கல. 2011ஆம் ஆண்டு அந்த ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஹலிட்டாவோட வீட்டுக்கு வந்திருந்த அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வழக்கம் போல ஹலிட்டாவை பார்க்கறதுக்காக அவங்களோட அறைக்குள்ள போயிருக்காரு. ஆனா உள்ள போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஹலிட்டா உடல் முழுக்க அசைவில்லாத நிலையில தரையில விழுந்து கிடந்திருக்காங்க. அவங்களோட கையில பாம்பு கடிச்சதுக்கான தெளிவான ஒரு மார்க்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஹலிட்டா வளர்த்து வந்த அந்த ரொம்பவே ஆபத்தான பிளாக் மாம்பா அதோட கூண்டுக்குள்ள இல்ல. பதறிப்போன ஹலிட்டாவோட பாய் ஃப்ரெண்ட் உடனே அவசரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டிருக்காரு. அவர் கால் பண்ண சில நிமிஷங்கள்லயே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. மருத்துவர்களும் அவசர சிகிச்சைக்காக ஆன்டிவெனம் கொடுத்தாங்க. ஆனா அந்த ஆன்டிவெனம் ஹலிட்டாவோட உடல்ல செயல்படுறதுக்குள்ளவே அவங்க பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. பியர் அட்டாக். 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்துல நடந்த இந்த ஒரு சம்பவம் காட்டு விலங்குகளை செல்ல பிராணியா வளர்க்கறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு மறுபடியும் நினைவூட்டியிருக்கு. கெல்லி ஆன் வெல்ஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி வழக்கமா எல்லாரும் வளர்க்குற சாதாரண பெட் அனிமலை வளர்க்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பெட்டை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு கரடி குட்டியை கொண்டு வந்து தன்னோட வீட்டு பக்கத்துல கூண்டு அமைச்சு வளர்த்து வந்திருக்காங்க. ஆரம்பத்துல அந்த கரடி ரொம்பவே அமைதியாவும் சாந்தமாவும் இருந்திருக்கு. அதனால கெல்லிக்கு அது மேல ஒரு நம்பிக்கையும் உருவாகி இருக்கு. தான் இதை சின்ன வயசுல இருந்தே வளர்க்கறதால இது வளர்ந்த பிறகும் தன்னை காயப்படுத்தாது அப்படின்னு அவங்க நம்பி இருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கை தான் பிற்காலத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாறிடுச்சு.
ஒரு நாள் வழக்கம் போல கெல்லி அந்த கரடியோட கூண்டை சுத்தம் பண்றதுக்காக கூண்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்ப அவங்களோட குழந்தையும் அக்கம் பக்கத்தினரும் கூண்டுக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. எல்லாமே சாதாரணமா தான் ஆரம்பிச்சது. ஆனா சில நிமிடங்களுக்குள்ளேயே நிலமும் முற்றிலுமா மாறிடுச்சு. அந்த கரடி திடீர்னு ஆக்ரோஷமா மாறி கெல்லிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சது. வெளியில இருந்தவங்க பதறி போய் உடனே கெல்லிய காப்பாத்த போராடி இருக்காங்க. ஆனா அந்த கரடியோட தாக்குதல் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. இறுதியில வேற வழியே இல்லாம அந்த கரடிய சுட்டு கொன்னுதான் தடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த கரடியோட கொடூரமான தாக்குதல்ல கெல்லி ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. குரோக்கடைல் அட்டாக் 2019ஆம் ஆண்டு இந்தோனேசியால நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது. பிசி டுவா அப்படின்ற ஒரு பெண்மணி ஒரு பெரிய பேர்ல் ஃபார்ம்ல லெபார்டரி ஹெட்டா வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஃபார்ம்ல பலவிதமான விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதுல ரொம்பவே ஆபத்தான ஒரு பெரிய முதலையும் இல்லீகலா வளர்க்கப்பட்டு வந்தது. அந்த முதலைக்கு மேரி அப்படின்னு பேரும் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் அது ஒரு சாதாரண முதலை இல்ல, சுமார் 7 அடி நீளமும் 700 கிலோ எடையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான முதலை இனம். லேப்ல வேலை பார்த்துட்டு வந்த பிசி அடிக்கடி முதலைய பார்க்கறதுக்காகவும் அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காகவும் போவாங்க. அதனால அந்த முதலையோட அவங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டதா நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த பழக்கம் ஒரு நாள் அவங்க உயிருக்கே ஆபத்தா மாறிடுச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வழக்கம் போலவே பிசி அந்த முதலைய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனா அப்படி போனவங்க பல மணி நேரம் ஆகியும் லேபுக்கு திரும்ப வரவே இல்லை. அதனால சந்தேகம் அடைஞ்ச அவங்க கூட வேலை செய்யற சக பணியாளர்கள் அந்த முதலை இருந்த குளத்து பக்கம் போய் பார்த்திருக்காங்க. அவங்க பார்த்த அந்த காட்சி எல்லாரையுமே அதிர்ச்சியில அழுத்திடுச்சு. அவங்க அந்த குளத்துக்கிட்ட போய் பார்த்தபோது அந்த பெண்மணியோட உடலின் ஒரு பகுதி மட்டும் அந்த குளத்துல மிதந்துகிட்டு இருந்தது. இத பார்த்து பதறி போன அவங்க வேற வழியே இல்லாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிறகு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சில விசாரணைகளை செஞ்சுட்டு அந்த பெண்ணோட பாதி உடலை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பிறகு முதலையையும் பறிமுதல் பண்ணி ஒரு ஜூல கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனா அந்த பெண் கால் தவறி முதலை இருந்த குளத்துக்குள்ள விழுந்தாங்களா இல்ல அவங்க முதலைக்கு உணவு கொடுக்கும்போது அது அவங்கள கடிச்சு இழுத்து கொன்னுடுச்சா அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. கேசவரி அட்டாக் ஒரு சாதாரண பறவை கூட அது நினைச்சாதான் வளர்க்கிறவங்களோட உயிரையே எடுக்க முடியும்னு இந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியப்படுத்துச்சு. ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற அடர்ந்த மழைக்காடுகள்ல அதிக அளவுல வாழ்ந்து வரும் இந்த பறவை இனத்தோட பேர் தான் கேசவரி. பார்க்கிறதுக்கு சாதாரண பறவை மாதிரி தெரிஞ்சாலும் இது உலகத்திலேயே மிக ஆபத்தான பறவை இனங்கள்ல ஒன்னா கருதப்படுது. தடிமனான இதோட கால்களாலும் கத்தி மாதிரி கூர்மையா இருக்கிற நகங்கள் மற்றும் அலகுகளாலையும் தாக்குனா மனிதர்களோட உடல்ல மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்த முடியும். கொஞ்சம் ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிச்சிருந்தா இது கிட்ட இருந்து உயிர் பிழைக்கிறது கஷ்டமாயிடும். ஆஸ்திரேலியால வாழ்ந்து வந்த மெர்வின் ஹஜாஸ் அப்படின்ற நபருக்கு அரிய வகை பறவைகளை வளர்க்கறதுல அதிக ஆர்வம் இருந்திருக்கு. அதனால அவர் பல கேசவரி பறவைகளை தன்னோட பண்ணையில வளர்த்து வந்திருக்காரு. எப்பவும் போல ஒரு நாள் அவர் பறவைகளை பார்க்க அந்த பண்ணைக்கு போயிருக்காரு. பட் அந்த நாள் தான் அவரோட வாழ்க்கையிலேயே கடைசி நாளா மாறிடுச்சு. பண்ணைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவர் கால் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த ஒரு கேசவரி பறவை திடீர்னு அவரை ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதோட கூர்மையான நகங்களாலும் சக்தி வாய்ந்த அலகுகளாலையும் அவரை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு. மெர்வின் அந்த பறவையிடமிருந்து தப்பிக்க ரொம்ப நேரம் போராடி இருக்காரு. பயத்துல அவசர உதவி எனக்கும் கால் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ரெஸ்கியூ டீம் அங்க வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த பறவையோட ஆக்ரோஷமான தாக்குதல்ல மெர்வின் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்காரு. போலீசார் வந்து அவரோட உடலை பறிமுதல் செஞ்சபோது அவரோட முகம் மற்றும் தலையில அந்த பறவையோட நகங்களால் தாக்கப்பட்ட பல ஆழமான வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு. வேப்பிட்டி அட்டாக் ஆஸ்திரேலியால வாழ்ந்து வந்த வால்ட் மெக்டொனால்ட் அப்படின்றவரு வித்தியாசமான பெட் அனிமலை வளர்க்கணும் அப்படின்ற ஆசையில வேப்பிட்டி அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு பெரிய காட்டுமான பிடிச்சிட்டு வந்து தன்னோட வீட்டு தோட்டத்துல வளர்த்து வந்திருக்காரு. இது சாதாரணமான இனம் கிடையாது, ரொம்பவே ஆபத்தானது. ஒரு நாள் கட்டுப்பாட்டை இழந்தா பெரிய விபரீதம் ஏற்படும் அப்படின்னு அவரோட நண்பர்களும் குடும்பத்தினரும் பலமுறை அவரை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஆனா அவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. பல மாதங்களா அவர் அந்த மானை வளர்த்து வர்றதால அது நம்ம கூட நல்லா பழகிடுச்சு, நம்மள ஒன்னும் பண்ணாதுன்னு நினைச்சு வளர்த்து வந்திருக்காரு.
வந்திருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு வழக்கம் போல மெக்டொனால்ட் தன்னோட தோட்டத்துல இருக்க அந்த வேப்பட்டிக்கு உணவு கொடுக்க போயிருக்காரு. அவர் போன சில நிமிடங்கள்லயே அந்த இடத்துல இருந்து திடீர்னு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மெக்டொனால்டோட மனைவியும் மகனும் பதறி போய் தோட்டத்துக்குள்ள ஓடி இருக்காங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள அதிர்ச்சியில உறைய வச்சது. அந்த மிகப்பெரிய கொம்புகளை கொண்டிருந்த வேப்பட்டி அந்த கூர்மையான கொம்புகளால மெக்டொனால்ட கொடூரமா தாக்கிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் தரையில விழுந்திருக்காரு. அவரை மறுபடியும் முட்டி முட்டி தாக்கி இருக்கு. அந்த மானோட கொம்புகள் மெக்டொனால்டோட உடல்ல பல இடங்கள்ல குத்தி கடுமையான இரத்தப்போக்கோட மெக்டொனால்ட் கதறிக்கிட்டு இருந்திருக்காரு. பதறி போய் கணவரை காப்பாத்த போன அவரோட மனைவியையும் அந்த மான் பயங்கரமா தாக்கி இருக்கு. உடனே அவரோட மகன் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் அவசர உதவி குழுவை சம்பவ இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வந்து அந்த விலங்கை கட்டுப்படுத்தி 2 பேரையும் காப்பாத்துற நேரத்துக்குள்ள வேர்ல்ட் மெக்டொனால்ட் கடுமையான காயங்களோட பயங்கர இரத்தப்போக்கோட ரத்த வேளத்துல அங்கேயே இறந்து போயிட்டு இருக்காரு. படுகாயம் அடைஞ்சிருந்த அவரோட மனைவியையும் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்களோட நிலைமையும் ரொம்பவே கவலைக்கிடமா இருந்ததா சொல்லப்படுது. காட்டு விலங்குகள் எப்ப வேணாலும் கட்டுப்பாட்டை இழக்கும் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா அமைஞ்சது. சிம்பான்சி அட்டாக். அமெரிக்காவோட கெனடிகேட் மாகாணியத்தை சேர்ந்தவங்க தான் சாண்ட்ரா. இவங்க அவங்களோட வீட்ல ஒரு வித்தியாசமான பெட் அனிமலை வளர்த்திருக்காங்க. அது ஒரு சிம்பான்சி. இந்த சிம்பான்சிக்கு டிராவிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண பெட் அனிமலா ட்ரீட் பண்ணாம ரொம்பவே செல்லமா அவங்க குடும்பத்துல ஒரு நபராவே வளர்த்து வந்திருக்காங்க. இந்த டிராவிஸ் சில விஷயங்கள்ல மனிதர்களை போலவே பிஹேவ் பண்ணும். சோ சாண்ட்ராவும் டிராவிஸும் நிறைய டிவி ஷோக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்பவே ஃபேமஸும் ஆகியிருக்காங்க. 2009 பிப்ரவரி 16 அன்னைக்கு தான் அந்த ஒரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு டிராவிஸ் திடீர்னு சாண்ட்ராவோட கார் சாவியை எடுத்துக்கிட்டு தன்னை வெளியில கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. டிராவிஸை சமாளிக்கவே முடியாத சாண்ட்ரா உதவிக்கு தன்னோட நெருங்கிய தோழியான சார்லா நேஷ் அப்படின்றவங்களை கூப்பிட்டிருக்காங்க. பிறகு அங்க வந்த சார்லா நேஷ் டிராவிஸ் அமைதியாக்குறதுக்காக அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொம்மையை எடுத்து அதை டிராவிஸ் கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க பண்ண அந்த ஒரு விஷயம் உல்டாவா மாறிடுச்சு. அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மையை இவங்க எடுத்ததால ரொம்பவே கோவமான டிராவிஸ் சடனா அவங்கள கொடூரமா தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த சாண்ட்ரா பயந்து போய் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரி வேற வழியே இல்லாம அந்த சிம்பான்சியை சுட்டு தான் சார்லா நேஷை காப்பாத்தி இருக்காரு. பட் என்னதான் சார்லா உயிரோட காப்பாற்றப்பட்டாலும் அவங்களோட உடல்ல பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருந்தது. முக்கியமா அவங்களோட முகம் முழுவதுமா சிதைஞ்சு இருந்தது. அதோட அவங்களோட சில கை விரல்களையும் இழந்திருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பட் இதே மாதிரி இன்னும் பல வினோதமான பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்து அதனால இறந்து போன பல உண்மை சம்பவங்களும் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.